கலைஞருக்கு இனிமேல் சிலை வைத்து தான் தமிழ்நாட்டுக்கு கலைஞர் அறிமுகமாக போகிறாரா? அவர் ஒரு நாடறிந்த எழுத்தாளர். எத்தனையோ படங்கள் வந்து அவர் வசனம் எழுதியிருக்கிறாரு. அவர் எத்தனையோ உரைகள் பேசியிருக்கிறார். எவ்வளவோ கவியரங்கம் பேசியிருக்கிறார். லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியிருக்கிறார் தன் வாழ்நாளில். இந்த ஆர்ச்சி அபகரிச்சு என்னங்க பண்ண போறாங்க? என்ன தமிழ்நாட்டில் என்ன தாஜ்மஹால் கட்ட போறாங்க? அந்த இடத்துல அரசாங்கத்திற்கு ஒரு நில அளவை செய்வதற்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? ஏற்கனவே வாங்கிய நிலத்துக்கு மேல வந்து அபகரிச்சு வீடு கட்டி வித்துட்டானே. திருடனுக்கு தேல் கூட்டியது மாதிரி ஏன் வந்து அவர் உணர்ச்சி சொல்றாரு? ஒரு அரசாங்கத்தை பார்த்து நாம் சொல்ல முடியுமா? வந்து அண்ணாமலையை விட்டு அவர் பேச வைக்கிறாரு அப்படின்னாலே இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள். அதனால வந்து நீங்கள் வந்து திமுகவை நம்பவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் அதை வெளிச்சமிட்டு காட்டும். கங்கை அமரன் போன்றவர்கள் எல்லாம் தங்கள் நிலத்தை பறிகொடுத்ததற்காக தான் பாஜகவிற்கு போனார்கள். கருணாநிதி ஏதோ மஞ்சப்பையோடு சென்னைக்கு வந்து விட்டார் என்று பல பேர் சொல்வார்கள். அது ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம். அவர் மஞ்சள் பையோடு வரவும் இல்லை, அவர் எடுத்த எடுப்பிலே சென்னைக்கு வரவும் இல்லை. பராசக்தி படத்திலே வந்த ஊதியத்திலே தான் கோபாலபுரத்திலே இப்பொழுது அவருக்கு நினைவாக இருக்கக்கூடிய அந்த இல்லம் வந்து வாங்கப்பட்டது. அறிஞர் அண்ணாவிற்கு முன்பே சொந்தமாக கார் வாங்கிவிட்டார் கலைஞர் கருணாநிதி. 1982க்கு பின்னால் மாடர்ன் தியேட்டர்ஸ் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. அந்த இடத்திலே அந்த ஆர்ச் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அந்த இடத்தினுடைய நினைவுக்காக ஒரு செல்ஃபி எடுக்கிறார். அந்த ஆர்ச்சையும் இடிப்பதற்கு அவர்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். கிராமத்தினுடைய புறம்போக்கு சாலையிலே தான் அந்த ஆர்ச்சி அமைந்திருக்கிறது. தன்னுடைய தவறை மறைப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? நான் திட்டமிட்டு வி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்று எதிர்க்கட்சியும் சரி மக்களிடம் சரி மிக பரபரப்பாக பேசும் பொருளாக இருக்கிற விஷயம் வந்து முதல்வரோட செல்ஃபி. நேற்று சேலம் போகிற வழியில் மாடர்ன் தியேட்டர் நுழைவாயிலில் ஒரு செல்ஃபி எடுத்திருக்கார். செல்ஃபி எடுத்த உடனே மறுநாளே அந்த இடத்தோட உரிமையாளர் கூப்பிட்டு இங்கே தலைவர் கருணாநிதி சிலை வைக்கணும், அந்த இடத்த எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்காருன்ட்டு சொல்கிறப்படுது. இந்த இடத்தோட ஓனர் வருணும் பேட்டி ஒன்று கொடுத்துருக்கார். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றை திரும்பி பார்க்கிற போது ஏராள 100 ஆண்டு காலம் ஆகிவிட்டது சினிமா கண்டுபிடித்து. 1936களிலே தொடங்கி மாடர்ன் தியேட்டர்ஸ் வெளிநாட்டிலே போய் படித்தவர் டிஆர் சுந்தரம் என்பவர் தமிழ்நாட்டிற்கு ஒரு நவீன தொழில்நுட்பத்தை, ஒரு புதிய வகையான சினிமாவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் திரைக்கூடத்தை, இன்றைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி என்று சொல்லுகிறோம், அது ஒரு தொழிற்சாலை என்கிற வார்த்தையில் சொல்லுவோம். அப்படி ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்புகளையுமே சேலம் போன்ற ஒரு மாநகரத்திலே உருவாக்கி மிகச்சிறந்த படங்களை எல்லாம் அவர் எடுத்திருக்கிறார். அதிலே பணியாற்றிய பாடலாசிரியராகவும் பின்னாளிலே அறியப்பட்ட காமு ஷெரீப் என்கிற பாடலாசிரியர் மாடர்ன் தியேட்டர்ஸிலே நிறைய திரைப்படங்களுக்கு வந்து எழுதுகிற போது மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய அதிபர் டிஆர் சுந்தரத்தோடு ஏற்பட்ட நட்பின் காரணமாக அவர்தான் தன்னுடைய ஊரை சேர்ந்த, தன்னுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த, தன்னுடைய மண்ணை சார்ந்த கருணாநிதி என்கிற ஒருவரை தமிழ் திரையுலகத்திற்கு கைப்பற்றி அழைத்து வந்தவர். கருணாநிதி ஏதோ மஞ்சப்பையோடு சென்னைக்கு வந்து விட்டார் என்று பல பேர் சொல்வார்கள். அது ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம். அவர் மஞ்சள் பையோடு வரவும் இல்லை, அவர் எடுத்த எடுப்பிலே சென்னைக்கு வரவும் இல்லை. அவர் மாடர்ன் தியேட்டர்ஸிற்கே கதை இலாக்காவிலே வசனகர்த்தாவாக பணிபுரியக்கூடிய இடத்திற்கு காமு ஷெரீப் அவர்களால் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபருக்கு அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டார். நிறைய திரைப்படங்களுக்கு, மந்திரிகுமாரி போன்ற பல திரைப்படங்களுக்கு அவர் வசனம் எழுதினார். நிறைய படங்கள் ஓடுவதற்கு அவருடைய அந்த பொங்கு தமிழ், உணர்ச்சிமயமான அந்த உரையாடல் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக ஒளி வீசியது. அங்கிருந்து தான் அவர் சென்னைக்கு வந்தார். ஏறத்தாழ தமிழ் சினிமாவிலே மிக இளைஞராக இருக்கிற காலத்திலேயே பராசக்தி படத்திலே வந்த ஊதியத்திலே தான் அவர் வந்து கோபாலபுரத்திலே இப்பொழுது அவருக்கு நினைவாக இருக்கக்கூடிய அந்த இல்லம் வந்து வாங்கப்பட்டது.
அறிஞர் அண்ணாவிற்கு முன்பே சொந்தமாக கார் வாங்கிவிட்டார் கலைஞர் கருணாநிதி. அப்படிப்பட்ட புகழ் மிக்கவரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல பேர் அவதூறுகளை பேசுவார்கள். அந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய அந்த அதிபர் மறைவுக்கு பின்னால் 1982க்கு பின்னால் மாடர்ன் தியேட்டர்ஸ் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. புதிதாக எந்த திரைப்படமும் எடுப்பதில்லை. அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்த இடம் என்பது ஏறத்தாழ ஒரு 10 ஏக்கருக்கு மேல் உள்ள இடங்கள் எல்லாம் படிப்படியாக விற்கப்பட்டு அந்த இடத்திலே அந்த ஆர்ச் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சுற்றுப்பயணமாக போகிற போது அந்த ஆர்ச்சியை பார்க்குற போது அப்பா முதல் முறையாக வேலை பார்த்த இடம், மாத சம்பளத்திற்கு அங்கே இருந்து 500 ரூபாய் சம்பாத்தியத்திலே தொடங்கியவர். அந்த இடத்தினுடைய நினைவுக்காக ஒரு செல்ஃபி எடுக்கிறார். இது ஒரு சாதாரண தனி மனிதனே தான் படித்த பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரிக்கோ திரும்பி போகிற போது தன்னுடைய நினைவு சார்ந்த இடங்களில் இருக்கிற போது இது போன்ற நினைவுகளை பதிவு செய்வது என்பது செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். அதுதான் செய்தார். அந்த இடத்திலே கலைஞர் கருணாநிதிக்கு சிலை வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவரை அடிக்கடி அழைத்து பேசினார்கள். அவர் உடன்படவில்லை. அதனால் தான் இப்பொழுது அந்த இடத்தை எல்லாம் சர்வே செய்தார்கள் என்று ஒரு கதை சொல்கிறார்கள். உண்மை என்னன்னா அந்த ஆர்ச்சியையும் இடிப்பதற்கு அவர்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். இல்லை, இதில் அந்த ஆர்ச்சியாவது மிச்சம் இருக்கட்டும் என்று கடந்த காலங்களில் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டதன் வழியாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிலத்தை அளந்து பார்க்கிற போது அது ஒரு ஏற்காட்டுக்கு போகிற வழியிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தினுடைய புறம்போக்கு சாலையிலே தான் அந்த ஆர்ச்சி அமைந்திருக்கிறது. இந்த மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய இடத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தை விற்கக்கூடியவர் விஜயவர்மன் என்று சொல்லக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் என்ன செய்திருக்கிறார்னா நிறைய அளவுகளிலே முறைகேடு செய்திருக்கிறார். அது இந்த இடத்தை அளக்கிற போது அரசாங்கம் கணக்கெடுக்கிற போது தெரிய வருகிறது. தன்னுடைய தவறை மறைப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்னா திட்டமிட்டு இந்த இடத்தை அபகரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஒரு அரசாங்கத்தை பார்த்து நாம் சொல்ல முடியுமா? நான் இருக்கக்கூடிய எங்களுடைய கிராமத்தினுடைய பகுதிகளில் திடீர்னு 4 வழிச்சாலை வருகிறது, அல்லது ஒரு ரயில் நிலையத்தினுடைய விஸ்தரிப்பு வருகிறது, இன்னும் வேறு சில தண்டவாளங்கள் புதிய ரயில் பாதை இருப்பு பாதை போடுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை பொது இடங்களை எடுப்பது என்கிறது அபகரிப்பில் சேருமா? அபகரிப்பிலே முதல்ல சேராது. அரசாங்கம் ஒரு பொதுப்பணி சார்ந்து பொதுநலன் சார்ந்து சில இடங்களை எடுப்பது என்பது வழக்கமான வாடிக்கை. இது ஒன்றும் புதிய சகதி இல்லை. இவர் சும்மா நில அளவை தான் பார்த்துருக்காங்க, எதுவுமே நடக்கலை. அதற்குள் என்ன பண்ணிட்டான், அந்த ஏற்கனவே அவன் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களினுடைய அளவுகள் எல்லாம் தெரிய வந்த உடனே அவன் பாஜகவுடைய தொடர்பின் வழியாக அந்த ரியல் எஸ்டேட்டினுடைய அதிபராக இருக்கிறதுனால பல பேரோட தொடர்பு இருக்கும் இல்லையா, அரசியல் தொடர்பு, அது வைத்துக்கொண்டு அண்ணாமலையை வைத்துக்கொண்டு அறிக்கை வெளியிட்டதன் மூலமாக ஒரு தேவையற்ற சர்ச்சையை அவர்கள் உருவாக்குகிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, கலைஞருக்கு இனிமேல் சிலை வைத்து தான் தமிழ்நாட்டுக்கு கலைஞர் அறிமுகமாக போகிறாரா? கலைஞர் கருணாநிதி யாருக்குமே தெரியாதா? ஒவ்வொரு சினிமாவிலையும் நீங்கள் பராசக்தி போட்டால் ஒவ்வொரு படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். எத்தனையோ படங்கள் அவர் வசனம் எழுதியிருக்கிறாரு, அவர் எத்தனையோ உரைகள் பேசியிருக்கிறார், எவ்வளவோ கவியரங்கம் பேசியிருக்கிறார், லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியிருக்கிறார் தன் வாழ்நாளில். தம்பிக்கு உடன்பிறப்புக்குன்னு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு நாடறிந்த எழுத்தாளர், மக்கள் மனதை மயக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேச்சாளர். அதனால அவரை இனிமேல் இந்த சேலம் இந்த ஒரு ஆர்ச்சுக்கு முன்னாடி ஒரு செலவு வச்சு தான் இந்த நாட்டு மக்களுக்கு அவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற நிலைமையில முதல்ல அவருடைய புகழ் இல்லை. முதல்ல அதை அபகரிக்கிறதுக்கு இடமே இல்லை. அவன் தான் அபகரிச்சு முடிச்சுட்டானே. ரியல் எஸ்டேட்டினுடைய அதிபர் ஏற்கனவே வாங்கிய நிலத்துக்கு மேலே அபகரித்து வீடு கட்டி வித்துட்டானே. தன்னுடைய இடத்துல என்ன அபகரிப்பு இருக்குது என்பதை அரசாங்கம் அளவீடு செய்வது. எதுக்கு அளவீடு செய்யறதுன்னா அந்த பகுதியில் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்காக அளவீடு செய்திருத்து கல்லு. வருண் என்ன சொல்கிறாருன்னா, என்னை அந்த இடத்த கேட்டாங்க, நான் எனக்கு கொடுத்துருங்க, எங்கள் தலைவர் சிலை நிறுவனம் அப்படின்னு 2 முறை கேட்டாங்க, நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாராம். நான் என்ன கேட்குறேன்னா, அரசாங்கம் கூப்பிட்டு தானே கேட்டிருக்காங்க. அவர் ஏதாவது சித்திரவதை பண்ணியிருக்காங்களா? யாராவது மிரட்டினாங்க? இல்லை, அவர் அதை விற்க மாவட்ட தயாராக இல்லை, அந்த இடத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அதனால தான் இந்த சர்வே எல்லாம் உடனுக்குடன் நடந்ததாக சொல்கிறாங்க. என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ நாள் நெடுங்க அவர் சொன்ன கூற்றுப்படியே, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படியே அரசாங்கம் அப்படி ஒருவேளை மாவட்ட ஆட்சியர் அவரை கூப்பிட்டு கேட்டார், லோக்கல் எம்எல்ஏ கூப்பிட்டு கேட்டார்னா, ஒருவேளை என்ன செய்யறான் லோக்கல் எம்எல்ஏ என்ன நினைக்கிறான், தலைவர் செல்ஃபி எடுத்தார், அந்த இடம் பாதுகாக்கப்படணும் தலைவர் விரும்புகிறாரு, அது யாருக்கு சொந்தமான இடம்னு அறிய அவர்களுக்கு விருப்பம் இருந்திருக்கலாம். இப்போ நீங்களே இது யாருடைய சொத்து என்னங்கிறத சாதாரணமாக போட்டு பார்க்குறாங்கல்ல, சொத்து வில்லங்கத்தில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்களா இல்லையா, செக் பண்ணியிருக்காங்க அரசாங்கம், அவ்வளோதானே. இது ஏன் இவர் ஏன் பதட்டப்படுறாரு? நம்முடைய கேள்வி என்னென்னா, அரசாங்கத்திற்கு ஒரு நில அளவை செய்வதற்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? நிலத்தை யாரும் பறித்து கொண்டார்களா? யாரும் பறிக்கல. நில அளவீடு செய்வதற்கு ஏன் அவர் உணர்ச்சி வசப்படுறாரு? ஏன் பதட்டப்படுறாரு? திருடனுக்கு தேல் கொட்டியது மாதிரி ஏன் அவர் உணர்ச்சி வசப்படுறாரு? என்ன பிரச்சனை அவருக்கு?
உடனே வந்து அபகரிக்கிறது என்ன? நானுங்க அந்த ஆர்ச்சி அபகரிச்சு என்னங்க பண்ண போகிறாங்க? என்ன தமிழ்நாட்டில் என்ன தாஜ்மஹால் கட்ட போகிறாங்க அந்த இடத்துல? இல்லை, இது ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது இந்த நினைவை இடிக்காதீங்க அப்படின்னு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காரு. கலைஞர் அவர்கள் தான் பணியாற்றிய இடத்திலே எல்லாமே அந்த தொழில் போய்விட்டது, இந்த ஸ்டூடியோவே இல்லாமல் போய்விட்டது, அந்த வரலாறும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறதே என்று ஒரு நினைவு சின்னமாக ஒரு ஆர்ச்சாவது மிச்சம் இருக்கட்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதில் என்ன தவறு இருக்கிறது? அவர் ஒரு உணர்வுபூர்வமாக ஒன்று கேட்கிறார். அப்பா வேலை பார்த்த இடம் என்கிற உணர்விலே ஒரு செல்ஃபி எடுத்திருக்கிறார். இவ்வளவுதான் நடந்திருக்கிறது. நில அளவை செய்வது என்பது அரசு ஊழியர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவர்கள் அத்துமீறி யாருடைய இடத்தையும் பறிக்கவில்லை. இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு. இதற்கு மீறி அவருடைய நிலம் வந்து அவர் நீதிமன்றத்துக்கு உடனே போயிட்டாரே, என்னுடைய இடத்தை வந்து பறிக்க பார்க்குறாங்கங்கிறாரு, வந்து அண்ணாமலையை விட்டு அவர் பேச வைக்கிறாரு. அப்படின்னாலே இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள். நீதிமன்றம் உண்மையை வெளிப்படுத்த காத்திருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் வந்து திமுகவை நம்பவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் அதை வெளிச்சமிட்டு காட்டும். இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு டைலாக் வேறு சொல்லியிருக்கார், செல்ஃபியை எடு ஆட்டிய போடு. தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அதிமுக ஆட்சி காலத்திலே கோடநாடு எஸ்டேட் போன்று எத்தனையோ நிலங்கள் வந்து அந்த நிலத்தை பறி கொடுத்தவர்கள் எல்லாம் தெரியும். கங்கை அமரன் போன்றவர்கள் எல்லாம் தங்கள் நிலத்தை பறி கொடுத்ததற்காக தான் பாஜகவிற்கு போனார்கள். எனவே அவருடைய தலைவியை மனதில் வைத்துக்கொண்டு ஜெயக்குமார் பேசியிருக்கிறார் என்று கருதுகிறேன். உண்மை எதுவாக இருந்தாலும் வெட்ட வெளிச்சத்துக்கு நீதிமன்றம் தெரிவிக்கும். அதற்குள் திமுக மீது எப்படியாவது பழி போட்டு விட வேண்டும், திமுக மீது எப்படியாவது ஒரு அவதூறு பரப்பி விட வேண்டும், ஏன்னா இந்த ஆட்சி மீது எப்படியாவது களங்கம் சுமத்தி விட வேண்டும் என்பதற்கு ஆசைப்பட்டு அண்ணாமலையும் ஜெயக்குமாரும் அரசியல் செய்கிறார்கள். இதெல்லாம் எடுபடாது. நீதிமன்றம் வெட்ட வெளிச்சமாக உண்மை வெளியே கொண்டு வரும். காலம்தான் பதில் சொல்லணும். மாடர்ன் தியேட்டர் நுழைவாயில் சின்னமாக இருக்க போதா இல்லை அங்கே கலைஞர் சிலை நிறுவப்படுறாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.